இன்னொரு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே கேப் டவுனில் இருந்தாலுமே பெரிய லெவலில் கீழேயும் போக முடியாமல் மேலேயும் போக முடியாமல் ஒரு சைட்வேஸை கொடுத்த மார்க்கெட், ஒரு 3 மணி வரைக்குமே சைட்வேஸை கொடுத்த மார்க்கெட் 3 o'clock வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கு கொடுத்து மேலே ஒரு பாசிட்டிவில் முடிச்சிருக்கிறத பார்க்க முடியாது. இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மண்டேக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. Hello everyone, this is Jagadishwaran, founder of Trade Emperor. நம்ம ட்ரேட் எம்பரரில் நவம்பர் மந்த்துக்கான நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மார்னிங் 12 o'clock, ஈவினிங் 8 o'clock 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே சைமல்டேனியஸ் செஷன். இந்த கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஒரு பெரிய கேப் டவுனில் இருந்தாங்க. அது டிமாண்ட் ஜோன் 2 கிட்ட ஓப்பன் ஆகிட்டு அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகாமல், அதாவது இது வந்து பார்த்தோன்னா 9 minute டைம் ஃப்ரேம் பார்க்கணும், அது அந்த இடத்துக்கு கீழே சஸ்டெயின் ஆகாமல் இமீடியட்டாகவே மேலே வந்ததை பார்க்க முடிஞ்சுது. வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா டிமாண்ட் ஜோன் 1 கிட்ட ரெசிஸ்ட் ஆகிட்டு இமீடியட்டாக கீழே வந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ செகண்ட் டைம் வரும்போது அந்த டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிட்டாங்க. பிரைஸ் கீழே போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே திரும்ப ஒரு ஜம்ப், ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறத கொடுக்க ஆரம்பிச்ச பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,760 வரை போனது. அங்கேருந்து இமீடியட் ஜம்பை கொடுத்து ஒரு பீக்கை ரீச் பண்ணிட்டு டிமாண்ட் ஜோன் 1ஐயும் பிரேக் பண்ணி சப்ளை ஜோன் 1 கிட்ட போய் முடிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரகிளோட கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா ரிஸ்கான ஏரியாவாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் வீக் ஆகிடும். அதாவது 25,805 பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் கிளியராகவே ஒரு சைட்வேஸை கொடுத்தாலுமே மார்க்கெட் முடியும் போது ஒரு நல்ல ஒரு பீக் எடுத்துட்டு 25,916 இந்த ரேஞ்சில் வந்து முடிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இது ஃபர்தராக மண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். சோஷியல் மீடியாஸில் நம்ம ட்ரேட் எம்பரர் மாதிரியே நிறைய ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அதிலிருந்து நாங்கள் கால்ஸ் கொடுக்குறோம், ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறோம், அல்லது ட்ரேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் உங்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களுக்காக உங்களை காண்டாக்ட் பண்ணால் அவங்கள டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதே இல்லை. நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் ஓவராலாக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26,600 வரை போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஆனால் ரொம்ப அதிகமான ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். மார்க்கெட் இமீடியட்டாக கீழே வராங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் கொடுத்து இமீடியட் ஜம்ப் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஒரு ரிஸ்கான ஒரு என்ட்ரிஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம். அண்ட் கிளியரான டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்களால ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் ரிஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். எய்தர் இதை ட்ரேட் எடுக்கணும்னா ப்ராப்பராக தெரிஞ்சு ட்ரேட் எடுக்கலாம், அல்லது இதை விட்டுட்டு ஸ்டாக்ஸ் பேஸ்டு ஆக்ஷன்ஸ் போகிறது நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். எனிவே இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோனில் இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்து முடிச்சிருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26,110 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை போயிட்டு ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் இந்த ரேஞ்சை வந்து ரீச் பண்ணுறது எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டே ஓப்பனிங்கே கேப் அப்பில் இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக பொறுமையாக ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அல்லது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கரெக்ஷன்ஸ் கொடுத்து மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது டிமாண்ட் ஜோன் 1 வரைக்கும் வந்துட்டு மேலே போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் இது டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் வரலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியாவாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து டிமாண்ட் ஜோன் 2க்கு கீழே பிரேக் ஆகிடுச்சுன்னா ப்ரைஸ் ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே டிமாண்ட் ஜோன் 3 இருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் போயிட்டு திரும்பவும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் மேலே தான் வரணும் அப்படிங்கிறதும், அது ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 26,110 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது இமீடியட் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக ஸ்ட்ராங் ஆகி அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 26,300 வரை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது பெரிய ரேஞ்ச் அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் கீழே வர பட்சத்தில் டிமாண்ட் ஜோன் 1 வரை வந்துட்டு திரும்ப இங்கேருந்து மேலே போகலாம் அப்படிங்கிறதும், சப்போஸ் அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ரிஸ்கான ஜோனுக்குள்ளார என்டர் ஆகுது, டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் வந்துட்டு அங்கிருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பிரேக் பண்ணால் மட்டும் ஃபர்தராக கீழே இறங்கலாம் அப்படிங்கிறதும், அப் டு டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும் வந்துட்டு திரும்பவும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் ஓவரால் வியூவாக இருக்குது.
இன்னைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஒரு சின்ன கேப் டவுனில் இருந்தது. இமீடியட்டாக ஃபால் ஆன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட் எடுத்து இமீடியட்டாகவே மேலே வந்ததை பார்க்க முடிஞ்சது. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1ஐயும் பிரேக் பண்ணி சப்ளை ஜோன் 1ஐயும் பிரேக் பண்ண முடியாமல் இமீடியட்டாக கீழே வந்த ப்ரைஸ் ஒரு சைட்வேஸை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஈவினிங் 2:45 வரை ஒரு கிளியரான ஒரு சைட்வேஸை கொடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஒரு ஜம்ப் கொடுத்தது ஒரு 3 o'clock வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பீக்கு கொடுத்தது. டிமாண்ட் ஜோன் 1ஐயும் பிரேக் பண்ணி சப்ளை ஜோன் 1ஐயும் பிரேக் பண்ணி 58,540 இந்த ரேஞ்சில் போய் முடிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. ஹோல்டே நெகட்டிவ்ல இருந்த மார்க்கெட் முடியும் போது மட்டும் ஒரு நல்ல ஒரு பீக் எடுத்து முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, சப்போஸ் இந்த ப்ரைஸ் மேலே போகாமல், அதாவது சப்ளை ஜோன் 1க்கு மேலே சஸ்டெயின் ஆகாமல் டிமாண்ட் ஜோன் 1ஐ பிரேக் பண்ணிடுற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியாவாக இருக்குது, அல்லது ட்ரேடருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் ஃபர்தராக டவுன் ஆகலாம். ரிஸ்கான ஜோனுக்குள்ளார என்ட்ரான மார்க்கெட் அகைன் வந்து பீக் எடுத்து முடிச்சிருக்கிறத பார்க்க முடியாது. இது ஃபர்தராக மண்டேக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன்ல இருந்து 59,500 வரை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்படின்னும் போது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலுமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் கொடுக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இமீடியட்டாக ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கக்கூடிய 58,920 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அல்லது இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துகிட்டே மேலே போயிடலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக மேலே போகக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால எய்தர் ஒரு சின்னதாக டவுன் கொடுத்து மேலே போகிறதுக்கோ அல்லது இங்கிருந்தே மேலே போகிறதுக்கோ வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியாது. சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் 1ஐயும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக இதோட ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 59,540 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைஸ் கீழே வர பட்சத்தில் டிமாண்ட் ஜோன் 1ல் வந்துட்டு திரும்ப சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத எடுத்துக்கலாம். பட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா, அதாவது டிமாண்ட் ஜோன் 1ஐ பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகலாம், இங்கே வந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியா அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த டிமாண்ட் ஜோன் 2ஐயும் பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 3 அப்படிங்கிறது இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியா தான். இது எல்லாமே அவாய்ட் பண்ண வேண்டிய ரேஞ்சாக இருக்குது. எங்கே வந்தாலுமே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராகவே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். பட் என்னென்னா ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம ட்ரேடராக இருக்கணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பட் நம்ம கொடுக்கக்கூடிய வியூ அப்படிங்கிறது நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். இதை பார்த்து யாரும் கால்ஸாவோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்து ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதும், இதில் நிறைய டைம் ஃப்ரேம் இன்வால்வ் ஆகிறதுனால நிறைய ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும்.